முட்டை வேகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு முட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வேகட்டும். அதில் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். முட்டையை தோல் வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் நல்லா சூடானது 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா கண்ணாடி போல் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வேகட்டும்.